எனது மதுபானம் பரிசுத்த ஆவி. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு வார்த்தைய, இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன வார்த்தை? மதுபானம். எனது மதுபானம் பரிசுத்த ஆவி. நான் இந்த தலைப்ப பர்ப்பஸா நான் எடுத்திருக்கிறேன். இத பத்தி நம்ம சொல்லணும். இத குறிச்சு சொன்னா தான் ஆ, பல தீங்குல இருந்து மக்கள் விடுவிக்கப்படுவாங்க. பல காரியங்கள், கெட்ட செயல்கள்ல இருந்து மக்கள் உடைய இருதயம் மாறப்படும். லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் காரியங்கள் நடக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு செய்திய நம்ம இப்போ சொல்லப் போறோம். ஆங்கிலத்துல மை ஆல்கஹால் இஸ் ஹோலி ஸ்பிரிட், ஹோலி கோஸ்ட். ஹோலி கோஸ்டும் ஹோலி ஸ்பிரிட்டும் சேம் தான். எலும்பு இருக்காது. எலும்பு இல்ல. நோ போன்ஸ், நத்திங். ஸோ ஹோலி கோஸ்ட் அப்படின்னா எலும்பில்லாத ஒரு தன்மையுடைய ஒரு பாடி. அது வந்து பார்த்தீங்கன்னா, பாடினா எலும்பு இல்ல. ஜஸ்ட் ரிமூவ் தி போன்ஸ். ஸோ தட் அந்த ஆவி, பரிசுத்த ஆவி. ஹோலி கோஸ்ட், ஹோலி ஸ்பிரிட் ரெண்டும் சேம் தான். அல்லேலூயா. என்னுடைய மதுபானம் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி அப்படின்னும் பொழுது உங்களுக்கு நினைவுக்கு வருபவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து இயேசு தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர்ன்னு நினைக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய நினைப்பு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஸ்பிரிட் அப்படின்னா ஆவி. ஸ்பிரிட் அப்படின்னா ஆவி. ஸோ இங்க பாருங்க, மை ஆல்கஹால் இஸ் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு நம்ம தலைப்பு. ஆல்கஹால் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? அது ஒரு ஸ்பிரிட். சரிங்களா? ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிட். இந்த ஆல்கஹால், அந்த ஸ்பிரிட் எப்படி கிடைக்குதுன்னா, புளிக்க வைக்கிறது. ஒரு விஷயத்தை புளிக்க வைக்கிறது. நாள்பட பழம் இருக்கு, பழச்சாறு. நாள்பட அது என்ன ஆகுது? ஃபெர்மெண்டேஷன் நடக்குது. புளிப்பு தன்மை வருகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சாதாரணமான ஒரு திராட்சை பழத்தை எடுத்து அந்த திராட்சை ரசத்தை நீங்க எடுக்கிறீங்க. ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரெஷ் சாறு எடுக்கிறீங்க. திராட்சையிலிருந்து சாறு, ஃப்ரெஷ் சாறு எடுக்கிறீங்க. அந்த சாறு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த உடனே குடிச்சீங்கன்னா நார்மலா ஒரு சாறு மட்டும்தான். அதே நீங்க ஒரு 4 நாள் கழிச்சு நீங்க குடிக்கிறீங்க, அதை வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகி புளிப்புத்தன்மையை வர வைத்து நீங்க குடிக்கிறீங்கன்னா, அது வந்து ஒரு விதமா இருக்கும் அதனுடைய புளிப்புத்தன்மை. இன்னும் அது 1 மாசம் 2 மாசம் பதப்படுத்தப்பட்டு நீங்க அதை குடிக்கிறீங்கன்னா, அதை குடிக்கும் பொழுது உங்களுடைய நார்மல் நேச்சரை இழந்து விட்டு, சரிங்களா, நார்மல் நேச்சர், ஒரு மயக்க சூழ்நிலைகள்ல இருப்பீங்க. மயக்க சூழ்நிலை நல்லா கவனிக்க வேண்டும். இந்த மயக்க சூழ்நிலை, மயக்கத்தில் தள்ளப்படுகிற காரியத்தை நீங்க இப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ ஈஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, புளிப்பு மாவு. இந்த ஈஸ்ட்ங்கிறத எந்த எந்த பொருட்கள்ல சேர்த்தாலும் அந்த பொருள்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, சுகர் கன்வெர்ட்ஸ் சுகர் இன்டு ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. சுகராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறப்படுகிறது இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறத கலக்கும் பொழுது. சரிங்களா? இந்த சுகர் தான் ஆல்கஹாலா மாறுது, கார்பன் டை ஆக்சைடா மாறுது. அப்போ இந்த ஆல்கஹால்ல என்ன இருக்கு? இந்த மதுபானத்துல என்ன இருக்கு? கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் இருக்கு. சரி, நம்மளுடைய ஹியூமன் பாடி இருக்கு. நம்மளுடைய ஹியூமன் பாடிக்கு தேவையானது என்னது? ஆக்சிஜன். ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு வாயு. அதே போல கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஒரு வாயு. நம்முடைய கர்த்தர் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரு? மனித ரூபத்தில் படைத்து இந்த மனுஷ ரூபத்துல ஒரு இருதயத்தை வச்சிருக்கிறார். அந்த இருதயம் என்ன செய்யுது? ஆக்சிஜன்னால தான் நம்மளால உயிர் பிழைக்க முடியுது. கார்பன் டை ஆக்சைடு வெளியேறப்படுகிறது.
கார்பன் டை ஆக்சைடு நமக்கு தேவையில்லாதது. சுத்திகரிப்பு செய்து ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு தேவையில்லாதது. நம்ம மூச்சு இழுக்கும் பொழுது ஆக்சிஜன், மூச்சை விடும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு ஆட்டோமேட்டிக்கா வெளியேறப்படுகிறது. நான் ஒரு பாயிண்ட நோட் பண்ணணும். நான் என்ன சொன்னேன்? ஈஸ்டை கலக்கும் பொழுது இந்த சுகர் என்னவா மாறுது? ஆல்கஹாலா மாறுது, கார்பன் டை ஆக்சைடா மாறுது. அப்ப மதுபானத்துல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, கார்பன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கார்பன் உடம்புல தேவை இருக்க வேண்டாங்கிறதுனால தான் நம்மளுடைய மூச்சு விடும் பொழுது வெளியில போகுது. அப்படியாப்பட்ட தீங்கு விளைவிக்கிற இந்த கார்பனை இந்த ஆல்கஹால் வழியாக மக்கள் எடுக்கும் பொழுது மக்களுடைய சரீரத்துல என்னவா இருக்கு? இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபில் ஆகுது. எத்தனால் அப்படிங்கிறது ஃபில் ஆகி லிவர் டேமேஜ் பண்ண வைக்குது. எல்லாமே உறுப்புகள், கிட்னியை டேமேஜ் பண்ண வைக்குது. ஒவ்வொரு ஆர்கன்ஸும் நாள்பட மந்த், இயர்ஸ், பல வருடங்களா இந்த பழக்கத்துக்குள்ள போறவங்க என்ன ஆகுறாங்கன்னா, எல்லா ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகி ஒரு நாள் மரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தள்ளப்படுறாங்க. சரிங்களா? இதுதான் நான் இப்ப சொல்ல போற இந்த உலகத்துக்குரிய மதுபானத்துக்குரிய இருக்கிற விஷயம். இதுல தீங்கு நடக்கும், இது தீங்க விளைவிக்கும். சரிங்களா? இப்ப நான் என்ன சொன்னேன்? ஆக்சிஜன் சொன்னேன். இந்த ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த ஆக்சிஜன் யார் நமக்கு கொடுத்திருக்கிறாரு? கர்த்தர் நமக்கு இந்த பூமியில, நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல இந்த வாயு நமக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆக்சிஜன். மதுபானத்துல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ஆனா நம்ம சுவாசிக்கிற காத்துல ஆக்சிஜன் இருக்கு. ஹல்லேலூயா. நல்ல பாயிண்ட்டுக்குள்ள நான் இப்ப வரப்போறேன். இதை நல்லா நீங்க நோட் பண்ணணும். சோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது பிராணவாயு. ஆக்சிஜன் அப்படிங்கிறது பிராணவாயு. ஹல்லேலூயா. This comes from Holy Spirit, Holy Ghost. This comes from Holy Spirit. இது யார்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது? பரிசுத்த ஆவியானவரால் கிடைக்கப்பட்டதுதான் இந்த பிராணவாயு. ஆதியிலே அக்கினி இருந்தது. அக்கினி இல்லாமல் பரிசுத்த ஆவி இல்லை. அக்கினி இல்லாமல் ஹோலி ஸ்பிரிட் இல்லை. அக்கினிமயமான பரிசுத்த ஆவியானவர், அக்கினிமயமான பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இப்போ சரி, பிராணவாயு பரிசுத்த ஆவியானவர் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது நான் சொல்லிட்டேன். ஆக்சிஜன் தான் பிராணவாயு. சோ இப்ப பாருங்க, ஆல்கஹாலோட கம்பேர் பண்ணுங்க. ஆல்கஹால் இஸ் a chemical substance that can alter one's physical and mental state. ஒருத்தருடைய சரீரத்துக்குரிய காரியத்தையும் மனதுக்குரிய காரியத்தையும் மாற்றக்கூடிய தன்மையுடையதான் இந்த மதுபானம். இதை எடுக்கும் பொழுது ஒரு மயக்க நிலையில தள்ளப்படுறாங்க. அந்த மயக்க நிலையில் தள்ளப்படும் பொழுது நம்ம செய்யறது தேவையில்லாத காரியங்களை செய்ய வைக்கிற ஒரு தூண்டுதலாய் இருக்கிறது இந்த மதுபானம். செய்யக்கூடாத காரியங்களை. நல்லா ஒரு மனுஷன் நடக்கிறான், சாதாரணமா நடக்கிறவனுக்கும் மதுபானத்தை எடுத்து கண்ணா பின்னான்னு நடக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப ஒருத்தனுடைய சுய காரியத்தை, ஒருத்தனுடைய டிசிப்ளினை, ஒருத்தனை மதிக்கக்கூடிய தன்மையை இழக்க வைக்கிறது தான் இந்த மதுபானம். இப்ப இந்த மதுபானத்தை நான் ஓரம் கட்டிடுறேன். சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு கம்பாரிசன் தான் நான் மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். கார்பன் டை ஆக்சைடு மதுபானம் சாப்பிட்றதுனால நமக்கு கார்பன் டெபாசிஷன் உடம்புல நடக்கிறது, தீங்கு விளைவிக்கிறது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆக்சிஜனை கொடுத்திருக்கிறார், பிராணவாயு கொடுத்திருக்கிறார் நான் சொல்லிட்டேன். இப்போ பரிசுத்த ஆவியானவர் கிட்ட வருவோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மோடு கூட இடைப்படும் பொழுது ஆண்டவருடைய ஆக்டிவ் பிரசன்ஸ் உணர முடிகிறது. ஆண்டவருடைய ஆக்டிவ் பிரசன்ஸ், அவர் நம்மோடு இருக்கிறதை உணர முடிகிறது. அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை உணர முடிகிறது. ஹல்லேலூயா.
ஸோ பீயிங் ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னா என்னது? கனெக்ஷன் வித் காட். கனெக்ஷன் வித் காட். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தீங்கு விளைவிக்கிற காரியம் இந்த மதுபானம் செய்கிறது. ஆனா அதுவும் ஸ்பிரிட் தான். பரிசுத்த ஆவியானவர் அவரும் ஸ்பிரிட் தான். இவர் என்ன செய்கிறாரு? நம்மளை வாழ வைக்கிறார். ஆக்சிஜன் அப்படிங்கிற பிராண வாயுவை கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறார். ஆனா இது நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறதா இருக்கிறது. இந்த மதுபானத்தை தொடர்ந்து சாப்பிடுறதுனால ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளியே அது கட் பண்ணிவிடும். ஹல்லேலூயா. ஏன்னா இது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொன்னா இது விக்கிரக ஆராதனை. ஒரு மது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அது விக்கிரக ஆராதனை. யாரு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்? தேவாதி தேவன் தான் சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்போ யாரால சந்தோஷம் நமக்கு கிடைக்கணும்? தேவன் படைத்த தேவனால தான் சந்தோஷம் கிடைக்கணும். அப்ப அவர் தான் நமக்கு சந்தோஷம் கொடுக்கறதுனால எந்த காரியங்கள் நமக்கு அவருடைய உடன்பாடு இல்லாமல் சந்தோஷங்களை கொடுக்கிறதோ அது அத்தனையும் விக்கிரக ஆராதனைக்கு சமம். விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பு அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப மது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறா, இட் இஸ் ஐடலேட்ரி. ஐடலேட்ரி அது விக்கிரக ஆராதனை. அந்த விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பு. அப்ப கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை ஒதுக்கி வைத்து ஓரம் கட்டிட்டு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதுல இருக்கிற 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஹல்லேலூயா. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்துன்னு சொல்லியிருக்காங்க எபேசியர்ல. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம்னா என்னது? இந்த மதுபானத்தை அருந்தும் பொழுது தன்னிலை மறந்து இந்த மதுபானத்தை எடுக்கிறதுனால ஒரு விபச்சாரம் செய்ய தூண்டும். வேசித்தனம் செய்ய முடியும், திருட முடியும், கொலை செய்ய முடியும். நம்ம அநேக நேரங்களில் நம்ம செய்திகளில் கேள்விப்படுகிறோம். நல்ல தண்ணி அடிச்சுட்டு இவன் இந்த கொலை செஞ்சுட்டான்னு கேள்விப்படுறோம். நல்ல தண்ணி போட்டுட்டு இவன் இதை திருடிட்டான்னு கேள்விப்படுறோம். அப்போ இந்த மதுபானம் யாரால் தூண்டப்படுகிறது? சாத்தானால தூண்டப்படுகிறது. இந்த சாத்தானால தூண்டப்படுகிற இந்த மதுபானத்தை நம்ம அருந்தாமல் இருக்கும் பொழுது நல்ல செயல்களை நம்மால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நல்ல நற்கிரியைகளை செய்ய முடியும். குடியை கெடுக்கும் என்று பழமொழி இருக்கிறது. குடித்தால் குடியை கெடுத்து விடும். ஹல்லேலூயா. ஏன்னா தன்னிலை மறக்கும் பொழுது அது வாழ்க்கையை சின்ன பின்னம் ஆக்கிவிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா சிஸ்டர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான இந்த மதுபானத்தை தொடக்கூடாதுன்னு இந்த வசனம் சொல்லுகிறது உண்மைதான். அதை தொட்டா கெட்ட சிந்தனைகள் வந்துவிடும். விபச்சாரத்தை செய்ய ஒரு வழிவாசலை திறந்துவிடும். வேசித்தனத்தை செய்ய ஒரு வழிவாசலை திறந்துவிடும். திருட செய்துவிடும், கொலை செய்ய விடும். இப்படிப்பட்டதான கெட்ட காரியங்களை செய்து தன்னிலை மறந்து அசிங்கத்தையும் அவமானத்தையும் தேடித்தரும். ஹல்லேலூயா. அவனுடைய பர்சனாலிட்டியே கெட்டு போச்சு, அவனுடைய ஸ்டெபிலிட்டியே கெட்டு போச்சு. அது மாத்திரம் இல்ல, அது நாற்றம் வீசக்கூடிய தன்மையை தரும். நாற்றம் வீசக்கூடிய தன்மையை தரும். இப்போ இதுவும் ஸ்பிரிட்டு, பரிசுத்த ஆவியானவரும் ஸ்பிரிட்டு. இந்த ஸ்பிரிட்டுக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஸ்பிரிட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஸ்பிரிட்டு நம்மளை நாசமாக்கிவிடும், நம்மளுடைய ஜென்டில்னஸ் அழுத்திவிடும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நம்மளை ஜென்டிலாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்போ எது நமக்கு தேவை?
இந்த மது கிடையாது, இந்த அழிக்கிற ஸ்பிரிட் கிடையாது. நமக்கு தேவையானவர் பரிசுத்த ஆவியானவர். we need holy ghost fire. hallelujah. holy ghost fire, பரிசுத்த அக்கினி நமக்கு தேவைப்படுகிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா, நாங்க இதை ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறவங்க இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா சொல்லுங்க. so god is a god of movement. god is a god of movement. நான் இப்போ பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்த இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து வெளிப்படுத்த இருக்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆக்சிஜன் அவர் தான் நமக்கு தரார். ஹல்லேலூயா. ஆக்சிஜன் அவர் தான் நமக்கு தரார். சோ காட் ஆஃப் மூமெண்ட், அவர் ஒரு இடத்தில் இருந்து ஒரு இடத்தில் மூவ் பண்ணி கொண்டிருக்கிறார், ஓடிக்கொண்டு இருக்கிறார், அசைவாடி கொண்டு இருக்கிறார். உங்களிடத்திலும் இருக்கிறார், என்னிடத்திலும் இருக்கிறார். அவர் ஒரே இடத்தில் இருக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் காட் இஸ் a spirit. அவர் காட் இஸ் a spirit. அவர் ஆவி, பரிசுத்த ஆவி. அவருக்கு எலும்பு கிடையாது, எலும்பு கிடையாது. எங்கேயும் இருக்கிறவர், எங்கேயும் இருக்கிறவர். so holy spirit is a spirit of movement. ஆதி ஆகமத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆதியிலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலம் தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், தண்ணீர் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு உடம்பு தேவை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு உடம்பு தேவை. தண்ணியில என்ன இருக்கு? தண்ணி H2O சொல்றோம். ஆக்சிஜன் கண்டென்ட் அதுல இருக்கு. பிராண வாயு தண்ணீருக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம ரத்தத்துல ஆக்சிஜன் இருக்கு, நம்ம ரத்தத்துல தண்ணி இருக்கு, தண்ணீர் இருக்கு, வாட்டர் இருக்கு. அதனாலதான் நம்ம ரத்தம் டைல்யூட்டடா இருக்கு. நம்ம ரத்தம் நீர் போல இருக்கிறது. ஒரு இடத்துல கட்டானா நம்முடைய ரத்தம் எப்படி இருக்கு? தண்ணீர் போல இருக்கு. அப்போ நம்முடைய ரத்தத்துல தண்ணி இருக்கு. அப்போ எங்க தண்ணி இருக்குதோ அங்க ஆக்சிஜன் இருக்கு. எங்க தண்ணீர் இருக்குதோ அங்க வாயு இருக்கு, பிராண வாயு இருக்கு. அப்போ ஆதியிலே ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பிராணவாயு யாரு கொடுக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்க அசைவாடுகிறாரோ அங்க ஆக்சிஜன் இருக்கு. அப்போ ஆக்சிஜன் தான் நமக்கு லைஃப். வித்தவுட் ஆக்சிஜன் நோ லைஃப். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வித்தவுட் ஆக்சிஜன் நோ லைஃப். மதுபானம் கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கிறது, கார்பன் டெபாசிஷனை நம்மளுடைய உடம்புக்குள்ள பண்ணுது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆக்சிஜனை கொடுத்து, நம்மளுடைய மூச்சு காற்று ஆக்சிஜனை கொடுத்து, எல்லா மனுஷனுக்கும் ஆக்சிஜனுங்கிறது அவசியம். ஆக்சிஜன் இல்லாம ஆக்சிஜன் பற்றாக்குறையில மரிச்சு போனவங்க எத்தனையோ பேரு. நம்மளுடைய லங்ஸுக்கு, நம்மளுடைய நுரையீரலுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைச்சாதான் நம்மளே உயிர் வாழ முடியும். அதே போல நம்மளுடைய போனுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைச்சாதான் நம்முடைய போன் மேரோல ரத்தத்தை உற்பத்தி ஆகும். போன் மேரோல இருந்து ரத்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். போதுமான ஆக்சிஜன் ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் தேவை. நிறைய பேருக்கு மாரடைப்பு வருது, ஹார்ட் அட்டாக். எப்படி வருது? ஆக்சிஜன் பற்றாக்குறை, தேவையான ஆக்சிஜன் கிடையாது, மாரடைப்பு வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவையான ஆக்சிஜன் எதுல இருக்கு? ரத்தத்தில் இருக்க வேண்டும். அப்ப தண்ணீர் எங்க இருக்கிறதோ, ரத்தம் தண்ணீர் எங்க இருக்கிறதோ அங்க ஆக்சிஜன் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த ஆக்சிஜன் பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட்ல இருந்து கிடைக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் ஒரு விஷயத்த சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் அவர் அசைவாடி கொண்டேதான் இருப்பார். அவர் ஒரு இடத்துல தங்க மாட்டார். ஆன் a motion, he is not stagnant. சரி, ஸ்டேக்னன்ட் வாட்டர் எப்படி இருக்குங்க? நாற்றம் அடைக்கும். ஸ்டேக்னன்ட் வாட்டர் என்ன ஆகும்? நாற்றம் வீசும். ஒரு இடத்துல ஒரு தண்ணி ரொம்ப நாட்களா இருந்ததுன்னு சொன்னா
அந்த இடத்துல நாற்றம் அடிக்கும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அந்த இடத்துல நாற்றம் அடைக்கும், நாற்றம் வீசும். அதேதான் மதுபானமும். மதுபானம் ஒரு ஒரு பாட்டில்ல ஒரு பழச்சாறு ரொம்ப மாதங்களாய் அந்த பழச்சாறு இருந்ததுன்னு சொன்னா, அந்த பதப்படுத்தப்பட்ட அந்த அந்த சாறு அதுக்குள்ள என்ன வரும்? நாற்றம் எடுக்கும், நாற்றம் வீசும். அப்போ ஒரே இடத்துல இருக்கிற அந்த அசுத்தத்தை மனிதன் அருந்தாமல், அதுக்கு பதிலாக நல்ல மகிழ்ச்சி குடுக்கிற, ஆனந்த களிப்பு குடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை நம்ம உட்கொள்ளும் பொழுது, அவரை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அவரே நம்முடைய வாழ்க்கையாய் மாற்றி நம்ம வாழும் பொழுது, ஆண்டவர் நமக்கு அதிக சந்தோஷத்தை குடுக்கிறவராய் இருக்கிறார். நெறைய பேர் சொல்றாங்க, எனக்கு இந்த மது எடுத்தாதான் சந்தோஷம்னு சொல்லி ஒரு சில பேர்கள் சொல்றாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். முற்றிலும் தவறான ஒரு விஷயம். சாத்தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறான். சாத்தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறான். உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கணும்னா, பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படும் பொழுது, drunken in spirit, drunken in spirit, இதுதான் drunken in spirit, இதுதான் போதை. அப்போ உங்களுடைய போதை யாரா இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர். சரி, ஜீசஸ் கிரைஸ்ட் வனாந்திரத்தின் வழியாக நடத்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தின் வழியாக நடத்தப்பட்டார். எப்படி, யாரால் நடத்தப்பட்டார்? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டார். வனாந்திரத்தின் வழியாக நடக்கும் பொழுதுதான் ஆண்டவர் வனாந்திரத்தின் வழியாக நடக்கப்பட்டதுனாலதான் அவரால இந்த மனுஷ ரூபம் எடுத்தும் அவரால் திரும்ப பிழைக்க முடிந்தது. அவரால் திரும்ப பிழைக்க முடியாது. இந்த வனாந்திர பீரியட் என்னது? ப்ரிப்பரேஷன் பீரியட். இந்த வனாந்திர பீரியட் உருவாக்கப்படுகிற ஒரு டியூரேஷன், தயார் நிலைக்கு கொண்டு வருகிற ஒரு டியூரேஷன். அப்போ வனாந்திரத்தை கடக்கும் பொழுது ஒரு மேன்மை. ஆஹா, எனக்கு வேண்டியது கிடைச்சிருச்சுப்பா, இவ்வளவு கஷ்டப்பட்டேன், எனக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு. இப்போ ஆண்டவர் வனாந்திரத்தின் வழியாக யார் நடத்தினார்? பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்தின் வழியாக கடந்து வர வைத்து ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார். அந்த மேன்மைதான் சிலுவையின் வெற்றி. மரித்து உயிர் தெழுந்தார், மரித்து உயிர் தெழுந்தார். அப்ப வனாந்திரத்தை கடந்து சிலுவை பாடுகளை அனுபவித்த இயேசுக்கு கிடைத்தது என்ன? வெற்றி, ஜெயம், ஜெயம், ஜெயம். அல்லேலூயா! அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டவராய் இருந்தார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? நான் போகிறேன், எனக்கு அடுத்து ஒருத்தர் வருவாரு, அவர்தான் ரியல் ஹீரோ. அல்லேலூயா! எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா, ஜீசஸ் கிரைஸ்ட் ரியல் ஹீரோ. அவர்தான் எங்களை பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி வைத்திருக்கிறாரு. He is the third person of Godhead. பரிசுத்த ஆவியானவர் third person of the Godhead. அவர் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால. பரலோக தரிசனத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம், மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். வெள்ளை அங்கி போட்டுட்டு இருக்கிறாரு, தலையில ஃபுல்லா அக்கினி, பரிசுத்த ஆவியானவர். அவருடைய கழுத்துல ஒரு துண்டு, ரெட் கலர். அந்த ரெட் கலர் துண்டு யாரு? இயேசுனுடைய சிலுவை பாடு, சிலுவை பாடு, ரத்தம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. தனித்தனியா உட்காந்துட்டுல பரலோகத்துல 3 பேரும் ஒரே பாடியில இருக்கிறாங்க. 3 பேரும் ஒரே பாடியில இருக்கிறாங்க. third person of the Godhead, ஒரு 3 in 1 component doing different actions. அப்போ ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுக்கிறேன், பிதா, குமரன், பரிசுத்த ஆவி. Jesus said,
ஐ வில் சென்ட் யூ தி ஹோலி கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் வருவார், எனக்கு அடுத்து பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் தான் உங்களை கைட் பண்ணுவார், அவர் தான் உங்களை லீட் பண்ணுவார், அவர் தான் உங்களை பரலோகத்துக்கு என்று சொல்லி அழைத்து செல்வார் அப்படின்னு சொல்லி. ஃபாதர் ரிவீல்ட் ஹிம்செல்ஃப் இன் கிரியேஷன். பிதா ஆனவர் அவர் எப்படி வெளிப்பட்டார்? உலகத்தை படைத்து, இந்த பிரபஞ்சத்தை படைத்து அவர் நான் கடவுள் என்று அவர் நமக்கு அறிமுகப்படுத்தினார். அவரையே அவர் நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். பிதாவானவர் நான் தான் உங்களை படைத்தேன், நான் தான் உங்களை சிருஷ்டித்தேன் என்று சொல்லி. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? எப்படி வெளிப்பட்டார்? நான் தான் ரிடம்ஷன், நான் தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும், நான் தான் உங்களை ரட்சிக்க வந்த தேவன், உங்களை பாவத்திலிருந்து விடுபட வைத்தேன் நான் தான், என்னாலதான் பாவத்திலிருந்து உங்களை வெளில எடுக்க முடியும்னு சொல்லி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அடுத்து பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு? கிறிஸ்துவை சொல்லி கொடுத்திருக்கிறார். கிரைஸ்ட், ரிவீலிங் கிரைஸ்ட், ரைசிங் சன்ஸ் ஆஃப் காட். நம்மளை எல்லாரையும் எழுப்புறது யார் எழுப்புறாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப பிதாவானவர் உலகத்தை படைத்து குமாரனான இயேசு கிறிஸ்து ரட்சிக்க வந்து பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி அநேக ஜனங்களை அவருக்காக பரலோகத்துக்காக எழுப்பி கொண்டு இருக்கிறார். அப்போ ஒருத்தர் தான், ஒரே பாடியில இருக்கிற 3 பேரு இது போல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் தான் ஒரே உடம்புக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். ஒரே உடம்புக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வேற வேற காரியங்களை செய்திருக்கிறாங்க. படைச்சவர் என்ன பண்றாரு? நான் தான் உங்களை படைச்சேன், நான் மனித ரூபத்துல வரேன், ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுக்கிறேன். ரத்தத்தை சிந்தின, அடுத்து உயிர் தெழுந்து பரிசுத்த ஆவியானவராய் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி பிதாவானவர் இப்படியே பரிசுத்த ஆவியானவராய் கடைசியில வந்துட்டார். ஹல்லேலூயா. அப்போ ட்ரினிட்டி, மூவரும் ஒருவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. He is in charge of God's timings and God's movement. பரிசுத்த ஆவியானவர் he is the in charge of God's timing and God's movement. அவர்தான் கர்த்தருடைய நேரத்தையும் ஆண்டருடைய மூமெண்ட்டையும் டேக் சார்ஜ் எடுக்கிறவர், இன்சார்ஜா இருக்கிறவர். டைம் ஆஃப் மூமெண்ட். அப்போ சபை கூடுதல் நம்ம செஞ்சிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? சபைனா என்னதுங்க? மக்கள் சேருகிற இடம் சபை. இப்ப ஜூம்ல நம்ம கனெக்ட் ஆயிருக்கிறோம், இது ஒரு சபை. எந்த இடத்தில் மக்கள் சேருகிறார்களோ அது ஒரு சபை. ஹல்லேலூயா. சபை. இப்ப நம்ம யாருமே இல்லாம வெறும் ஜூம் மீட்டிங் மட்டும் போயிட்டு இருக்கு, அங்க சபை நம்ம சொல்ல முடியாது. மக்கள் கூடுகிற இடம் தான் சபை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த சபை ஆவியானவரை குறித்து கேட்க வேண்டும். The church should hear the spirit and move of God. ஆண்டருடைய spirit of God moves from Chennai to Bangalore. Spirit of God moves from Bangalore to Pune. Spirit of God moves from Pune to Malaysia. Spirit of God moves from Malaysia to America. Hallelujah. அதனாலதான் சொன்னாங்க, ஆதியிலே பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக அவருக்கு தன்மை இருக்கிறது. அதனாலதான் போன்ல ஜெபித்தாலும் கர்த்தர் உடம்பை குணப்படுத்துகிறார். The Spirit of God moves from ஆவடி to பட்டாபிராம் to நாகர்கோயில் to heal a person. இப்ப நாகர்கோயில இருக்கிறவங்களுக்கு சுகம் கிடைச்சிருக்கு. எப்படி?
பட்டாபிராம்ல இருக்கிற நான் ஜெபிக்கும் பொழுது மூவ் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியானவர் இந்த இந்த இடத்தில் இருந்து நிரப்பின பரிசுத்த ஆவியானவர் அங்கேயும் சென்று, அப்போ அந்த காத்துல தான் விஷயம் இருக்கு. இந்த காத்துல தான் விஷயம் இருக்கு. நம்மளை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர்ல தான் விஷயம் இருக்கு. அப்ப நம்ம சுற்றி இருக்கிற இந்த வளிமண்டலத்தில் அக்கினிமயமானவர் நம்மை நிரப்பும் பொழுது இந்த ஸ்பிரிட் தான் என்ன ஆகுது? திருநெல்வேலிக்கும் போகுது, மற்ற இடங்களுக்கும் போகுது, ஈவன் மலேசியாவுக்கு போகும், சிங்கப்பூருக்கு போகும், ஓ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு போகும், லண்டனுக்கு போகும், அநேக தீவுகளுக்கு போகும். அப்போ ஆண்டவர் the spirit of movement, he is not stagnant. ஸ்டேக்னண்டா இருந்தா அங்க ஸ்மெல்லு நாற்றம் எடுக்கும். ஆனா ஸ்டேக்னண்டா இல்லாம பரிசுத்த ஆவியானவர் கடந்து 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 ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் சென்று கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு கொடாகொடி நன்றி. சோ பாருங்க, அதனாலதான் நம்ம சொல்றோம், when Holy Spirit comes, movement happens. That's why river is drinkable, because river flows. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு அசைவாடுதல் ஏற்படுகிறது. அந்த அசைவாடுதல் ஏற்படும் பொழுது தண்ணீர் குடிக்கும்படியான காரியங்கள் நடக்கிறது. The river is drinkable because river flows. சரி, ஒரு உதாரணத்தை நான் சொல்லி கொடுக்கிறேன். சாதாரணமா நம்ம குடத்துல தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறோம் கிச்சன்ல. அந்த தண்ணியை நீங்க அதிக அளவு நீங்க எடுத்துக்கிறீங்க, அதிக அளவு எடுத்துக்கிறீங்க, வயிறு ஃபுல் ஆகிற அளவுக்கு குடிச்சிடுறீங்க. குடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு ஃபுல்லா தெரியும், வயிறு ஃபுல்லா தெரியும், வயிறு ஃபுல்லா தெரியும். அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு பசியே எடுக்காது. ஏன்னா உங்களுடைய பாடியில தேவையான தண்ணீரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு பசியே எடுக்காது. அப்போ ஒரு மனுஷனுக்கு பசி எடுக்காம இருக்கிறது நல்லது தானே? ஒரு மனுஷனுக்கு பசி எடுக்காம இருக்கிறது நல்லது தானே? ஏன்னா வயிற்றுக்குள்ள தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். The river is drinkable because river flows. அது ரிவர்ங்கிறது ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காது. ஆறு பாய்ந்து கொண்டே இருக்கும், அருவி போல பாய்ந்து கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த ஜீவ ஊற்று, ஜீவ நதியை நம்ம அருந்தும் பொழுது அந்த தண்ணீர்ல தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆக்சிஜன் இருக்குன்னு சொன்னேன். அப்ப ஏர்ல தான் ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் இருக்கு, தண்ணீர்ல ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இந்த ஆக்சிஜன் வாயு தான், இந்த பிராண வாயு தான் நமக்கு தேவை. அது யார்கிட்ட இருந்து கிடைக்கிறது? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. அப்போ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னவர், நானே ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொன்னவர் எதை இங்க புரிய வைக்கிறார்? நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட தேவகுமாரன், நான் தான் ஜீவ ஊற்று, நான் தான் ஜீவ நதி என்று புரிய வைக்கிறார். ஹல்லேலூயா. Holy Ghost is likened to the water of life, the river of life. ஹல்லேலூயா. ஆக்ஸ்ல அப்போஸ்தலர் நடபடிகள்ல பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல மது அருந்தினவர்கள் போல இருந்தார்கள்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது, ஏன்னா காட் இஸ் a spirit, காட் இஸ் a spirit அப்படின்னும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது நமக்குள்ள ஒரு போதை உண்டாகும், நமக்குள்ள ஒரு போதை உண்டாகும். அந்த போதை தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? நான் இப்ப கேக்குறேங்க, உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? யூ நீட் ஜாய், கன்சியூம் ஹோலி ஸ்பிரிட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆல்கஹால், instead of other spirits, instead of ethanol, instead of methanol. இதெல்லாம் எல்லாத்தையும் அழிச்சிடும், நம்முடைய பாடியை அழிச்சிடும், நம்முடைய பாடியை அழிச்சிடும். ஹல்லேலூயா.
Consume Holy Spirit. Consume Holy Ghost fire. Be drunken in spirit. நீங்க இப்படி drunken in spirit இருக்கும் பொழுது உங்களுக்கு ஹைல இருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், தண்ணீர்னால ஒரு வயிறு நிறைஞ்சிருக்குன்னா எந்த அளவுக்கு ஒரு ஹைல இருப்பீங்க நீங்க. பசியே எடுக்காத தன்மை இருக்கும். நல்லா ஜாலியா இருப்பீங்க. நீங்க வயிறு நல்ல தாகமா இருக்கும் பொழுது தண்ணீரை குடிச்சு பாருங்க. அப்பாடா நிம்மதியா இருக்கு. சொல்லியிருக்கீங்களா இல்லைங்களாங்க? அதே ஒரு சந்தோஷத்தான் பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்க பரிசுத்த ஆவியானவரை கன்சியூம் பண்ணும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை குடிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? அளவில்லாத சந்தோஷம். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமே அப்படின்னு பார்த்தா ஸ்பிரிச்சுவல் ரெய்ம்ல கனெக்ட் ஆகிறது தான் சந்தோஷம். ஸ்பிரிச்சுவல் ரெய்ம்ல கனெக்ட் ஆகிறது எப்போ ஆவேனா, ஒருத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுதே ஐ கெட் கனெக்டட் டு ஸ்பிரிச்சுவல் ரெய்ம். ஹல்லேலூயா. ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஐ கெட் கனெக்டட் டு தி ஸ்பிரிச்சுவல் ரெய்ம். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் ரெய்மோட கனெக்ட் பண்ணும் பொழுது சந்தோஷம்னா சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷமா இருக்கு. ஐயோ சீக்கிரமா பிரேயர் முடிஞ்சிருச்சே, சீக்கிரமா இதை முடிச்சிட்டோமே, இந்த நபருக்காக ஜெபிச்சுட்டு இருந்தோமே, சீக்கிரமா முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மனசு கஷ்டப்படும். அந்த கஷ்டம் ஏன் வருதுன்னா, அந்த ரெய்ம்ல இருந்து நம்ம வெளியில வந்துருவோம் அந்த நேரத்துக்கு. அப்போ ஒரு நாள் பூரா ஸ்பிரிச்சுவல் ரெய்ம்ல நம்ம கனெக்ட் ஆகும் பொழுது இருதயத்துக்கு அதிகப்படியான சந்தோஷம் கிடைக்கிறது. நம்முடைய உடம்புக்கு அதிகப்படியான சந்தோஷம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தருக்கு ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணலனா கூட எனக்கு ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் இதை ஓப்பனா சொல்றேங்க. இப்ப எப்படி மதுவை எடுத்து அடிக்ட் ஆனவங்களுக்கு மது இல்லாம இருக்க முடியாது, எனக்கு கை கால்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்றாங்களோ, அதே போலதான் எனக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணாம இருந்தா எனக்கு எதையோ ஒண்ணத்தை மிஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஏதோ ஒண்ணத்தை தொலைச்சா மாதிரி இருக்கும். எனக்கு யாராவது ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய பாடி ப்ரோக்ராம் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. யாருக்காவது நான் ஜெபம் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அந்த வாழ்க்கையே எனக்கு ஒரு மாதிரி வெறுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பனா என்ன? ஜெபம் அப்படின்னாலே ஸ்பிரிச்சுவல் ரெய்மோட கனெக்ட் ஆகுறோம். அப்ப ஸ்பிரிச்சுவல் ரெய்மோட கனெக்ட் ஆகுறோம்னா பரிசுத்த ஸ்பிரிட் இல்லாம கனெக்ட் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஸ்பிரிச்சுவல் ரெய்ம்ல கனெக்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த போதை, என்னால ஒரு நாள் கூட ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணாம இருந்தா கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா அந்த போதை யார் எனக்கு கொடுக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணணும்னு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னு அர்த்தம். ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணணும், ஒருத்தவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க ஜெபம் பண்ணணும், ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னா நீ ஜெபம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதுன்னா, ஒருத்தவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியரா இருக்கு, நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த கிட்னியை சரி பண்ணி கொடுங்கப்பான்னு நான் கேட்கணும்னு சொல்லி உங்களுக்கு வாஞ்சியா இருக்குதுன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அப்படிதான் இருக்கு. ரீசன்ட் டேஸ்ல யாருக்காவது ஜெபம் பண்ணணும், ஏதாவது ஒண்ணு சரியாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கூட அதிகமா ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஐ ஆஃபன் கெட் கனெக்டட் டு ஸ்பிரிச்சுவல் ரெய்ம். சரி, ஒரு நாள்ல ஒரு ரெக்வெஸ்ட் தான் நமக்கு இருக்கு, ஒரு 2 ரெக்வெஸ்ட் தான் இருக்குன்னா அந்த ரெக்வெஸ்ட் ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஐ ஃபீல் வெரி ஐடில். பிகாஸ் ஜீவ ஊற்று, ஜீவ நதி, ஓ அந்த ஜீவ நதியை குடித்து 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 குடிக்கும் பொழுது கிடைக்கிற சந்தோஷத்தினுடைய அளவே தனி. அந்த சந்தோஷத்தை யாரால் கொடுக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர், அவர் ஆறு போல பாய்ந்து கொண்டு இருக்கிறவர், இங்கேயும் இருப்பார், வெளி தேசங்களிலும் இருப்பார், ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் இருப்பார். அவரை அருந்தும் பொழுது, ஹல்லேலூயா. இன்னொரு விஷயத்த சொல்றேன். நாம ஐக்கியத்துல ஆஷான்ற ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க ஒரு சாட்சியும் போட்டிருப்பாங்க யூடியூப்ல. அம்மாக்கு வயிறு ரொம்ப பெருசா இருந்தது, அந்த வயிறு சுருங்கிடுச்சுன்னு சொல்லி சாட்சி போட்டிருப்பாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க,
அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்லும் பொழுது லிட்ரலி ஐ வாஸ் ட்ரங்கன் இன் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். நான் என்ன ரிப்ளை பண்ணேன், ஒரு குடிச்சவங்க எப்படி வந்து அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு மதுவை எடுத்தவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாங்க, அப்படியே ஒரு சந்தோஷத்துல ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்க அப்படியே எப்படி பறக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, மிதக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, அதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷிக்கு உடம்ப சரி பண்ணிட்டாருன்னு என்னுடைய காதால் கேட்கும் பொழுது எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் லிட்ரலா பார்த்தா ட்ரங்கன் இன் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்த சாட்சியை கேட்கும் பொழுது என்னுடைய இருதயத்துக்கு ஒரு விதமான வானத்துல பறக்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. வானத்துல பறக்கிற சந்தோஷம், இதுதான் நிரந்தர சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை, வானத்துல பறக்கிற சந்தோஷம் யாரால் கொடுக்க முடியும்னா பரிசுத்த ஆவியானவர் தான். இதுதான் இந்த மக்கள், துன்மார்க்கம் செய்கிற மக்கள், இந்த போதை கொடுக்கிற, இந்த தீங்கு விளைவிக்கிற இந்த சாத்தானுக்குரிய மதுபானங்களை அருந்துவிட்டு நான் பறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அது பறக்கிற மாதிரி கிடையாது. தன்னிலை மறந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த வானத்துல பறக்கிற மாதிரி நடக்கிற அந்த சந்தோஷத்தை கொடுக்கிற தன்னிலை மறந்து கிடையாது. நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களுடைய உணர்வோடு கூட என்ஜாய் பண்ணுவீங்க. அப்ப எது உங்களுக்கு வேணும்? உணர்வோடு கூட சந்தோஷத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேணுமா? வாழ வைக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேணுமா? பிராண வாயு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேணுமா? இல்ல எல்லாத்தையும் அழிக்கிற அந்த மதுபானம் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மதுபானத்தை சாத்தான் தூண்டுகிறான். அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவரை வெல்கம் பண்ண முடியும். சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறவங்க தான் இந்த மதுபானத்தை அருந்த முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ சட்டானிசம். மது அப்படிங்கிறது சாத்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். மது அப்படிங்கிறது சாத்தான். இந்த மதுபானத்தை எடுத்தால் பொண்டாட்டியை அடிக்க தோணும், எட்டி மிதிக்க தோணும். அல்லேலூயா. குழந்தைகளை அடிக்க தோணும். ஒரு செய்தி நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன். அவன் குடிச்சிட்டு வந்து தன்னுடைய குழந்தையோடைய கழுத்தை அறுத்துட்டான்னு சொல்லி. இது தேவையா? அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? ஈவில் ஸ்பிரிட், சாத்தான் இருக்கிறான். அந்த மதுவை எடுத்து தன்னிலை மறந்து தன் பெற்றெடுத்த அவனுடைய முகத்திலே இருக்கு அந்த குழந்தை. அவனை மாதிரியே இருக்கு. 100% ஒரே முகம். அந்த முகத்தை, அந்த குழந்தை, தன்னுடைய குழந்தை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே இந்த மதுனால அவன் ஆகாயத்துல ஏதோ ஒரு அசிங்க நிலைமையில பறந்து அவன் தன்னுடைய பெற்றெடுத்த குழந்தையை அவன் கழுத்தை அறுத்து கொலை பண்ணிட்டான். இது அநேக நியூஸ்ல வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ ஒரு சாத்தானுக்குரிய செயலை அழிக்கிற டிஸ்ட்ரக்ஷனை இந்த மதுபானம் செய்கிறது. அநேக இடங்கள் கேள்விப்படுறோம். இது ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் எடுக்கிறார்கள். பெண்கள் இந்த மதுவை அருந்துவிட்டு கணவரை கொலை செய்த பெண்கள் இருக்கிறார்கள். இது நான் ஆண்களுக்கு மட்டும் சொல்லல, பெண்களுக்கும் சொல்லி கொடுக்கிறேன். இது அதே போல எத்தனையோ இளைஞர்கள் இதனால பாதிக்கப்பட்டு கொலை செய்து திருடி ஜெயிலுக்கு சென்றவர்கள் தான் அநேகம். அதனால பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது, ட்ரங்கன் இன் ஸ்பிரிட்டா பரிசுத்தத்தினால நம்ம நிரப்பப்படும் பொழுது நம்ம வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். இந்த பறக்கிற எஃபெக்ட் வந்து ஒரு புறா பறக்கிற மாதிரி இருக்கும். புறா பறக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்ற அனுபவம். ஹல்லேலூயா. பேப்டிசம் ஆஃப் ஃபயர், அக்கினினால் ஞானஸ்நானம், பேப்டிசம் ஆஃப் ஃபயர் நடக்கும் பொழுதுதான் அந்நிய பாஷைகளை பேச முடியும். பேப்டிசம் ஆஃப் ஃபயர் நடக்கும் பொழுதுதான் இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா வரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ எதுல முழுக வேண்டும்? அக்கினில முழுக வேண்டும்.
இந்த பதப்படுத்தப்பட்ட புளிப்புத்தன்மை நிறைந்த இது மதுபானத்தில் முழுங்கக்கூடாது. இதில் முழுகினால் அழிவு, அழிவு, அழிவு. அதே நீங்க பேப்டிசம் ஆஃப் ஃபயர் அக்கினினால் முழுகும் பொழுது, இந்த அக்கினினால் முழுகும் பொழுது நீங்க பிழைக்க முடியும். ஏன்னா அக்கினி, அந்த ஹை பவர், அந்த ஹை வோல்டேஜ் எல்லா கிருமிகளும் அழித்து நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வைரஸையும் கில் பண்ணி ஒவ்வொரு நோய் நொடியும் அழித்து நம்மளை வாழ வைக்கும். ஏன்னா ஆக்சிஜன் யாரு கொடுக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுதா? அதனாலதான் நம்ம தலைப்பு என்ன எடுத்திருக்கிறோம்? My alcohol is Holy Spirit. My alcohol is Holy Spirit. என்னுடைய மதுபானம் பரிசுத்த ஆவி. என்னுடைய மதுபானம் பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எப்போ நீங்க இந்த ஒரு விஷயத்தை கையில எடுக்கிறீங்களோ அப்பதான் நீங்க நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்தப்பட முடியும். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த அசுத்த காரியத்தை வெறுத்து, இந்த ஈவில் ஸ்பிரிட் தான் இந்த ஆல்கஹால், இந்த வைன், விஸ்கி, வாட்டெவர், இந்த காரியங்களை வெறுத்து இந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஹோலி ஸ்பிரிட் நம்மளை வாழ வைப்பார். ஈவில் ஸ்பிரிட் நம்மளுடைய லைஃபை ரூயின் பண்ணிடும், அழிச்சிடும். அதனால உங்களுக்கு ரைட் ஹேண்ட் வேணுமா, லெஃப்ட் ஹேண்ட் வேணுமா? ரைட் ஹேண்ட் வேணுமா, லெஃப்ட் ஹேண்ட் வேணுமா? ஹல்லேலூயா. நல்லது வேணுமா, கெட்டது வேணுமா? உங்களுக்கு பரலோகம் வேணுமா, நரகம் வேணுமா? நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். நீங்க நரகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இந்த பழக்கம்லாம் உங்களுக்கு இருந்தா நரகத்துக்கு தான். ஏன்னா இதுல யாரு இருக்கிறது? ஈவில் ஸ்பிரிட், சாத்தான் இருக்கிறான். சாத்தான் இந்த குடிக்கிறவனை அப்படியே நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். இந்த குடிக்கிறவனை கொலை செய்ய வச்சுட்டு, இந்த குடிக்கிறவனை அசுத்த காரியங்களை செய்ய வச்சுட்டு அப்படியே நரகத்துக்கு கூட்டு போயிடுவான். அதனால பரிசுத்த தேவனை பற்றும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கும் பொழுது, நல்ல காரியத்தை செய்து நல்லதையே கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. பரிசுத்த, there is a spirit to cast out the evil spirit. ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாவி இருக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் அந்த அசுத்தாவியை விரட்ட முடியும். அப்போ we need one spirit to cast out another spirit. We need Holy Spirit to cast out the evil spirit. Hallelujah. அப்ப யார் உயர்ந்தவர்? பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்து இயேசு உயர்ந்தவர். பிதாவாகிய கிறிஸ்து இயேசு உயர்ந்தவர். பிதாவாகிய கிறிஸ்து இயேசு பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர்தான் உயர்ந்தவர். அவர் நம்மோடு வரும் பொழுது, நம்மோடு இடைப்படும் பொழுது சாத்தானுக்கு என்ன வேலை? ஹல்லேலூயா. சாத்தான் நரகத்துக்குரியவன். அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறான். அவன் நரகத்துக்கு தள்ளப்பட்டதுனால அவன் என்ன பண்றான்? எல்லா மனுஷனையும் நரகத்துக்கு கொண்டு சேர்க்கும்படியான காரியத்தை செய்ய நம்பர் 1 இடத்துல இருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்றாரு? அதே பரிசுத்த ஆவியானவர் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாரு, நம்மள பரலோகத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு. அப்படி ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு ஆசைப்படுறாரு. அசுத்தாவி என்ன பண்ணுது? நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு ஆசைப்படுது. அப்போ நரக வேதனை வேணுமா, இல்ல பரலோக வாழ்க்கை? நான் பார்த்த அந்த கோல்டு பேலஸ், கோல்டு ஸ்பூன்ஸ், கோல்டு கத்தி இருக்கு, ஃபுல்லா அந்த டேபிள் ஃபுல்லா கோல்டு தான், அந்த சேர் பூரா கோல்டு தான். இது வேணுமா? இந்த அழகான வாழ்க்கை வேணுமா? இந்த பரலோக அழகான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை வேணுமா? இல்ல இது போல அசிங்க காரியங்களை அருந்திவிட்டு நரகத்துக்கு போகணுமான்னு முடிவு பண்ணுங்க. 2 பேரும் தான், லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி. இப்பெல்லாம் எல்லாம் லேடிஸும் பயங்கரமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு பெண் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் ஒரு குடும்பம். ஒரு பெண் நல்லா இருக்கணும்,
ஒரு பெண் கடவுளுக்கு பயந்து இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஹல்லேலூயா. சிஸ்டர், எப்பவுமே எல்லாரும் ஜென்ஸ தான் சிஸ்டர் குறை சொல்லுவாங்க. லேடீஸ பத்தி குறை சொல்றதே கிடையாதுன்னு நீங்க கேக்குறீங்களா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுவாள்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அது என்ன தெரியுங்களா? புத்தியுள்ள ஸ்திரீ தான் கர்த்தருக்கு பயப்படுவா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தான் புத்தியுள்ள ஸ்திரீ. இந்த வசனத்தை அவங்களுக்கு திருச்சி பேசிக்கிறாங்க. எப்படி? குடும்பத்துல கெட்டது சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனோம் அப்படிங்கறதா புத்தி உள்ள ஸ்திரீ நினைச்சுக்கிறாங்க. குடும்பத்துல கெட்டது சொன்னாலும் நீதியை பேசி நீதிக்குரிய நடக்கிற காரியங்களை செய்கிறதான் புத்தி உள்ள ஸ்திரீ. அப்ப நீதினா யாரு? இயேசு கிறிஸ்து தான் நீதி. இயேசு கிறிஸ்து தான் நீதி. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற ஸ்திரீ தான் ஓ நீதியுள்ள ஸ்திரீ, உத்தமி. அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுவானா என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தான் புத்தியுள்ள ஸ்திரீ. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தான் வீட்டை கட்ட முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாக்குடி நன்றி. அப்போ ஒரு செய்தியை கேட்கிறோம், ஒரு சாட்சியை கேட்கிறோம், உடனே யார் நம்ம கூட வராது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாரு ஒரு சாட்சியை கேட்கும் பொழுது. ஏன்னா அந்த அதிசயத்தை செய்தவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த அதிசயத்தை, அற்புதத்தை செய்தவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நீங்க சாட்சிகள் கேட்கும் பொழுது ஒரு காரியத்தை, ஓ எனக்கு இருக்கிற இந்த பெரிய வியாதி சரியாகி விட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, எந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த சுகப்படுத்தினாரோ, அந்த நோயை குணப்படுத்தி சரி செய்தாரோ, அதே பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கேட்கிற பிள்ளைகளிடத்தில் இருதயத்தில் இருப்பார். அதே சந்தோஷத்தை கொடுப்பார். கேட்கிற பிள்ளைகளுக்கும் சந்தோஷம், சாட்சியை பகிர்ற பிள்ளைகளுக்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா. So be drunken in spirit. அவர்தான் நமக்கு உணவு, அவர்தான் ஆகாரம். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் பிழைக்க முடியும். அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் பிழைக்க முடியும். தேவ வார்த்தை. தேவ வார்த்தை யாரு? இயேசு. இயேசு அப்படிங்கிற வார்த்தையை பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அநேக நேரங்களில் சொப்பனங்களில் பிதாவானவர், பிதா அப்படின்னாலே இயேசு கிறிஸ்துவானவர், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இப்ப தரிசனத்துல ஏன் இயேசு வராரு? இயேசுதான் தெய்வம். தரிசனத்துல இயேசு எப்படி வர்றாரு? பிதா ஒரு ரூபத்தை அடைந்திருக்கிறார், கிறிஸ்து இயேசு என்ற ரூபம். பிதா ஒரு ரூபத்தை அடைந்திருக்கிறார், கிறிஸ்து இயேசு என்ற ரூபம். அப்போ தரிசனத்தில் யார் வந்து தலைமலை கை வைக்கிறார்? இயேசு கிறிஸ்து கை வைக்கிறார். அப்ப பிதா வேற, இயேசு கிறிஸ்து வேற கிடையாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நான் தான், பிதாதான் இந்த பூமிக்கு மனுஷ ரூபத்தில் வந்தவர். பிதாதான் இந்த பூமிக்கு மனுஷ ரூபத்தில் வந்தவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. அவர் போல ஒரு தியாகி யாருமே கிடையாது. அவர் போல ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணவர் யாருமே கிடையாது. நம்ம படுகிற கஷ்டங்கள், நம்ம படுகிற வேதனைகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவரை நினைக்கும் பொழுது. நமக்காக சகலத்தையும் உண்டு பண்ணினவர். சாப்பிடறது கிடைக்கலையா? கீரையை சாப்பிட்டு பொழைச்சிக்கலாம். ஒரு மரத்துல கிடைக்கிற இலை, அந்த இலையில ஸ்டார்ச் இருக்கு. ஒரு கீரையில ஸ்டார்ச் இருக்கு. கீரையை சாப்பிட்டு பொழைக்கலாங்க. சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லையா? கீரையை கொடுத்திருக்கிறாரு, புதினா கொடுத்திருக்கிறாரு, கொத்தமல்லி கொடுத்திருக்கிறாரு, உருளைக்கிழங்கு கொடுத்திருக்கிறாரு, கேரட் கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்துலயும் ஸ்டார்ச் தான் இருக்கு. இந்த ஸ்டார்ச் தான் என்னது? குளுக்கோஸ். இந்த ஸ்டார்ச் தான் என்னது? எனர்ஜி. இந்த எனர்ஜியால நம்ம பிழைக்க முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்தையும் பயன்படுத்த முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இருக்கிற இடத்துலயே அலைய சொல்லுங்க. ஆதியிலே அக்கினி இருந்தது. அக்கினிதான். அக்கினி இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. அக்கினிதான் பரிசுத்த ஆவியானவர். அக்கினிதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயத்தை நான் புரிய வச்சு நான் முடிச்சிடுறேன். பாருங்க, ஒரு தண்ணி இருக்கு, லிக்விடு. அந்த லிக்விடு வேப்பரா மாறணும்னா ஒரு அக்கினி தேவை. இப்ப நீங்க உங்க ஸ்டவ்ல தண்ணி வைக்கிறீங்க, ஹீட்டை ஆன் பண்றீங்க, கேஸ் ஸ்டவ் ஆன் பண்றீங்க, தண்ணி கொதிக்குது, ஒரு வேப்பர் வருது. ஹல்லேலூயா. அப்ப என்ன தேவைப்படுது? அக்கினி. அக்கினியினுடைய
அந்த சூடு தன்மை தண்ணில ஏற 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 வெளியேறுது ஆவி. தண்ணில இருந்து ஆவி வெளியேறுது. அதான் வேப்பர்ன்னு சொல்றோம். அப்போ வேப்பர் ஒரே இடத்துல இருக்குமா? வேப்பர் மூவ் ஆகும். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மூவ் ஆயிட்டே இருக்கும். அதுதான் நம்ம சொல்றோம். God is a God of movement. God is a God of movement. என் கூடயும் இருப்பாரு, என் பிள்ளைங்க கூடயும் இருப்பாரு, அந்த சர்ச் பாஸ்டர் கூடயும் இருப்பாரு, இந்த சபை மக்கள் கூடயும் இருப்பாரு, எங்கேயும் இருப்பார். ஏன்னா அவர் ஒரே இடத்துல இருக்கிறவர் கிடையாது. அவர் அசைவாடி கொண்டே இருப்பார். தேசம் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும் அவர் அசைவாடி கொண்டு இருப்பார். அதனால அக்கினி இல்லாமல் ஹோலி ஸ்பிரிட் இல்ல, எண்ணெய் இல்லாமல் ஹோலி ஸ்பிரிட் இல்ல. அந்த எண்ணெயை ஊத்துனாதான், எண்ணெயும் அக்கினியும் இருந்தாதான் பிரகாசமாய் எரியும் ஒரு கேண்டில், ஒரு விளக்கு. எண்ணெயும் ஃபயரும் இருந்தாதான் ஒரு விளக்கு எரியும். அப்ப அந்த விளக்கு எரிய வேண்டும் என்று சொன்னால் எண்ணெய் இருக்க வேண்டும், அபிஷேகம் இருக்க வேண்டும், அனல் இருக்க வேண்டும். அனல் இருந்தால் அங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அப்போ நம்மோடு கூட ஸ்பிரிட், த கிரேட் ஸ்பிரிட், இந்த வைன் கிடையாது, அந்த விஸ்கி கிடையாது, இந்த பிராண்டி கிடையாது, இது எதுவுமே கிடையாது, இந்த மதுபானம் கிடையாது. எனக்கு அந்த ஸ்பிரிட் வேணாம். எனக்கு யார் வேணும்? என்னை வாழ வைக்கிற, பிராணவாயு கொடுக்கிற, ஆக்சிஜனை கொடுக்கிற பரிசுத்த ஆவிதான் எனக்கு வேணும்னு யாரெல்லாம் இந்த சர்மனை கேட்கிறவங்க ஆசைப்படுறீங்க, இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா சொல்லி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுங்க. கர்த்தர் கொடா கொடி நன்றி. இந்த செய்தியை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. இது the great revelation by Holy Spirit. Great revelation by Holy Spirit. Holy Ghost is likened to the water of life. He is the river of life. உங்களுக்கு ரிவர் அப்படின்னா இவர்தான் வாழ்க்கை. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லைஃப். ஹல்லேலூயா. இவரை உங்களை வாழ்க்கையாய் நீங்க மாற்றும் பொழுது பரம வைத்தியராகி இயேசு கிறிஸ்து பரம சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த பரம வைத்தியர் தான் பரலோகத்துக்கே கொண்டு செல்லுவார். பரலோக வாசல் திறக்கப்படும் யாரால? இயேசு கிறிஸ்துவாலதான். இயேசு கிறிஸ்துவாலதான் பரலோக வாசல் திறக்கப்படும். இயேசு கிறிஸ்துவாலதான் நான் சொன்ன அந்த கோல்டன் பேலஸ்க்குள்ள வாழ முடியும். நான் சொன்ன அந்த டேபிள்ல உட்காந்து சாப்பிட முடியும். நான் சொன்ன அந்த கோல்டன் ஸ்பூனை வைத்து பயன்படுத்த முடியும். இப்படி ஒரு நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில 1 கிராம் கோல்டு எங்கேயோ போயிடுச்சு. ஆனா நமக்கு ஆண்டவர் அப்படி ஒரு கோல்டு பேலஸ கட்டி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாமே ஆயத்தமா இருக்கு. நம்ம போய் வாழ வேண்டியதுதான். பரிசுத்த தேவனுக்கு மரியாதை கொடுத்து, பரிசுத்த கணத்தை கொடுத்து மாறும் பொழுது ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கென்று வழி நடத்துகிறாய் இருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் உங்களை காப்பாற்றுவார். நன்றி, கொடா கொடி நன்றி. கர்த்தர் இந்த செய்தியை ஆசிர்வதிப்பாராக.